என்ன வயலுக்கு போகிறோம் தண்ணி பாய்ச்ச. 3 பேர் கூட்டமே கிடக்கு. என்னோடய வயலும் சரி, எங்கள் அம்மா வயலும் சரி, எங்கள் குழந்த வயலும் சரி, எல்லாமே தண்ணி இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி கரண்டும் வேறு போயிட்டு வருது. போய் தண்ணி பாய்ச்சி தான் மற்றேன். தண்ணி வரக்குள்ளே பாய்ச்சி, ஏன்னா உரம் போட்டதா என்ன பண்ணால் கடலக்கொல்லியை வந்து யூரியாவோட கலந்து போட்டுடாச்சு. அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். தண்ணி இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், போருக்கு வந்தாச்சு. குட் மார்னிங், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, வயலுக்கு வந்து தண்ணி பற்றலான்னு வந்தேன். பாருங்கள், வரப்பு வெட்டி விட்டுட்டேன். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வயலில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதனால் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அது போயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சினா அது ஓகே ஆகிடும். இப்போ என்ன அடுத்த வயலுக்கு வேறு பாய்ச்சணும். இன்னும் 2 வயல் அங்கிட்ட இருக்குது. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு ஒரு இது பண்ணாமல் ஒரு வாக்கியாக மண் அணைக்காமல் விட்டுட்டாங்க. இது என்னென்னா, இது என்னோடய வயல், அது எங்கள் அம்மாவோட வயல், அது வந்து என் குழந்தனோட வயல். இந்த வயல் இப்போ இந்த வயலில் வந்து தண்ணி ஃபுல்லாகி அதுக்கப்புறம் இந்த வயலுக்கு வந்து வெட்டி விடணும். பாருங்கள், இதுதான் அப்படிங்க. இப்போ இந்த வயல் வந்து ஃபுல்லாகிட்டா என் வயல், இது ஃபுல்லான பிறகு இந்த வயலுக்கு வெட்டி விடணும். இதுக்கப்புறம் அங்கிட்டு ஒன்று வயலுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வெட்டி விடணும். இது ஃபுல்லாகவே காஞ்சி கிடக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, எங்கள் அம்மா வந்து இந்த ஒரு இது மரப்பு மாதிரி கட்டணும் என் வயலில். அங்கேருந்து தண்ணி வரத்துக்கு ஒரு பாதை மாதிரி அமைக்கணும். அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. எங்கள் வீட்டில் யாருமே அதை பண்ணலை, நானும் கவனிக்கலை. இன்றைக்கி வந்து பார்க்கல தான் எனக்கு ஒரு இதாகிடுச்சு. ஐயோ, என்னடா வரப்பு கட்டாமல் வச்சுருக்காங்களே. இப்போ இந்த வரப்பை வெட்டி தான் இந்த தண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் என்ன பிரச்சனை, நான் போட்ட உரமும் சரி அதுவும் இருந்தால் சரி இப்போ எல்லாமே கலந்து போயிடும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து அவங்க ஒரு வயல்லேருந்து ஒரு வயலுக்கு தண்ணி விட மாட்டாங்க. சொந்தம் தானே இது. எங்கள் மாமியா அப்புறம் என் குழந்தைனாலன்ட்டு நான் வந்து எதுவும் சொல்லலை. இருந்தாலும் எங்கள் அம்மா அன்றைக்கி வந்தோன்னு நான் சொல்லிவிடுவேன். தயவு பண்ணி வரப்பு கட்டு அதுக்கப்புறமா தண்ணி பாய்ச்சுன்னு சொல்லிடுவேன். ஸோ இதான் இன்றைக்கான இது வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போது அடுத்தது இதுக்கு வந்து நான் வெட்டி விட போகிறேன். பாருங்கள், வந்ததுலேருந்து அங்கிட்டு அந்த வரப்பெல்லாம் மண்ணெல்லாம் அணைச்சி இப்போ வந்து நிறையா வந்து நடவு வந்து செத்து போயிடுச்சு. அந்த இது பயிர் வந்து 1-2 செத்து போயிடும் பார்த்தீங்களா, இது பண்ணி போயிடுச்சு. அதுக்கெல்லாம் வந்து பக்கத்து வயலேருந்து ஒரு புடி இருந்துச்சு நாற்று, அதை எடுத்து அப்படியே நட்டு வச்சுருக்கேன். இதுதான் தெரியல உங்களுக்கு. அன்னைக்கான நட்டுருப்பேன் பாருங்கள். அன்னைக்கான நட்டு வச்சுருக்கேன். போதும், 1-2 பயிர் இருந்தாலே அது நிறையா இது வரும். இந்த வயல் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த வயல் இந்த தடவை வந்து 1000 ரூபா நடுறதுக்கு மட்டும், இந்த வயலுக்கு மட்டும் நான் 1000 ரூபா கொடுத்துருக்கேன். இந்த வயலுக்கு போன தடவை ஒரு ஆளுங்க நான் மட்டும் நட்டேன். யாரும் நம்புவீங்களான்னு தெரியல. நான் மட்டும் 2 நாள் நட்டேன். தம்பியை வச்சுக்கிட்டு, ஆடையும் வச்சுக்கிட்டு, சமைச்சிக்கிட்டு, வீட்டில் எல்லாம் வேலையும் பண்ணிக்கிட்டு நானே வரப்பு வெட்டி நானே இது பண்ணேன். இந்த வயல் எவ்வளோ லாங்காக இருக்கும் பாருங்கள். இந்த வயல் 5 ஆள், ஆமாம் 4 ஆள் நடுற நடவு, 4 ஆள் நடுற நடவு நான் ஒரே ஆள் நட்டேன். அது எனக்கு ரொம்ப பெருமை. என்ன ஆச்சுன்னா, கருது சரியாக வளலை. நம்ம நடவுன்னு என்ன செய்வோம், அப்படியே கிட்டக்க வச்சு ஊணுவோமா, அந்த மாதிரி கிட்டக்க வச்சு ஊனி நடவே சரியாக இது பண்ணலை. நிறையா வந்து விளைச்சல் அதிகமாக வரல. நான் மட்டும் நட்டனாலே என்னமோ ஒரு இடத்துல வந்து இதாகவும் ஒரு இடத்துல வந்து கலப்பாகவும் அப்படி நட்டுட்டேன். நல்லா சரியாக வரல. அதனால் இந்த தடவை வந்து ஆளே நடட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இந்த வருஷம் எப்படி போகும் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வயல் சூப்பராக விளையுங்க. ஆனால் சூப்பராக விளையும் இந்த வயல். இந்த தடவை எப்படி விளையுதுன்னு தெரியல. போன வாட்டி கவுத்து விடுச்சு. சோளம் செம்ம காசு. ஸோ நடவு எப்படின்னு தெரியல. நல்லா விளைஞ்சா சரி. அதுக்கப்புறம் வந்து வயலை பாருங்கள், ஃபுல்லாகவே நட்டாச்சு. இது ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே நட்டாச்சு. நடவும் வந்து பாருங்கள் காஞ்சி போயிடுச்சு. வயலும் காஞ்சி போயிடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே போர் வந்து இந்த போர் தான். இந்த தெரிந்து பார்த்தீங்களா. ஸோ இந்த போர் தான் அந்த இறக்கிது பார்த்தீங்களா. இந்த போர் தான். இந்த போர்லேருந்து தான் தண்ணி எல்லாத்துக்கும் வரும். இந்த வட்டாரத்தை ஃபுல்லாக வரும். பாருங்கள், வந்ததுலேருந்து இதான் இந்த வரப்பு தான் இது பண்ண மண் அணைச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தண்ணி போயிட்டுருக்கு அந்த வயலுக்கு. இதுவுமே எங்கள் வயல் தான். இது என்னென்னா, எங்கள் ஆத்தா இறக்கக்குள்ள வந்து அடகு வச்சுட்டாங்க. இந்த இது அந்த மரத்துக்கு கீழே, அந்த மூங்கி மரத்துக்கு கீழே இருக்குது. இது 2 வயலுமே அடகுல இருக்குது. அந்த 3 வயல் மட்டும் இப்போக்கி எங்கள்கிட்ட இருக்குது. நான் அதை வந்து திருப்பி இருக்கேன். ஒரு வயல் அடகுல வந்து நான் திருப்பி இருக்கேன். அங்கிட்டு வந்து எங்கள் அம்மாவோட சொந்த வயல், அதெல்லாம் வந்து நான் திருப்பி இருக்கேன்.
இந்த போரில் தான் தண்ணி வருது பார்த்திங்களா. இந்த வயல்காரர் தான் இந்த போருக்காரவங்க, 2 பேரும் ஒரே ஆள் தான். இந்த போருக்கு வந்து எப்படி நம்ம வாடகை கொடுப்போம்னா, 1 மண் 2 மண் 80 கிலோ நெல் கொடுக்கணும். 1 மண் ஆமாங்க, இங்கே வந்து 1 மண் 2 மண்பாங்க. அப்படின்னா வந்து 80 கிலோ வந்து அரிசி கொடுக்கணும் அவருக்கு வந்து ஒரு போகத்துக்கு. அது சோளம் வந்து காசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில வந்து தண்ணி நம்ம எவ்வளோ வேணாலும் எப்போ தண்ணி வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். ஆனால் 80 அதாவது 2 மூட்டை கணக்கு வரும். 2 மூட்டை வந்து அவங்களுக்கு அரிசி கொடுத்துட்டு வந்தோம். நெல் கொடுக்கணும், நெல். ஸோ இது அப்படி தான். இவர் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே இவர் தான் தண்ணி வச்சுருது. எங்களோட மரம் வந்து அந்த மூங்கி மரம் இதுக்கு பார்த்திங்களா, இந்த மூங்கி மரம் இதான் எங்களோட சொந்த மூங்கி மரம். அதுக்கு கீழே இருக்க வயலுக்கும் இந்த இதுலேருந்து தான் தண்ணி போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா அந்த அதாவது பாருங்கள், அந்த போர் தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், தெரியுதா இல்லையா பாருங்க, நான் இப்படியே காமிக்கிறேன். எடுத்து பாருங்கள் போரு, அந்த பார்த்திங்களா அந்த தெரிதா போரு. அங்கே அந்த போரில் இருந்தால் இன்னொரு வயலுக்கு அந்த இதுக்கு மரத்துக்கு கீழே அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, காடு மாதிரி. அது கீழே தான் எங்கள் வயல், இன்னொரு வயல் இருக்குது. அங்கேருந்து அங்கே தண்ணி போகும். ஸோ அவருக்கும் அதே மாதிரி தான், இங்கேயும் அதே மாதிரி தான், 2க்குமே அதே மாதிரி தான். இங்கே இப்போ வந்து விவசாயம் பீகாரை பொறுத்தவரையும் விவசாயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நெல் அதிகமாக, அதுக்கப்புறம் வந்து சோளம், அதுக்கப்புறம் வந்து சணல் பயிர். இது 3 வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கான பயிர், சாப்பிட்றதுக்கான உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அந்த கோதுமை வந்து எப்போயாச்சும் யாராச்சும் போடுவாங்க. அதிகமாக வந்து நெல்லும் நம்ம சோளம் தான் அதிகம் விளைச்சல் இங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கன் தெரியுமா, மக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, மக்கன் அதிகமாக போடுவாங்க. இந்த முள்ளாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கொட்டை மக்கன் வந்து ரேட் அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மக்கன் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். மக்கள் இன்னும் போடலை, போட்டால் வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். 6:30 ஆகிட்டு இன்னும் தண்ணி வந்த பாடியில் இந்த வயலில் ஏறிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் தான் ஏறிருக்கு, ஃபுல்லாக ஆகலை. அதுக்குள்ளே கொள்ளைக்காரரும் வேறு வந்துட்டார். அவர் ஏற்கனவே அங்கே கட்டி விட சொன்னார், மாற்றி விட சொன்னார். ஸோ கரெக்டாக 6:30 மணி ஆகிடுச்சு பாருங்க. தேவா வந்திருக்கான். அம்மா நல்லா ஃபுல்லாக தண்ணி எடுக்க சொன்னாங்க. இங்கே இப்போ எல்லாமே தெரியுது, அந்த சைடும் போல் இந்த சைடும் சரியாக தெரியுது. நிறையா தண்ணி வேணும். அவருக்கு உள்ள வந்துட்டார், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ இந்த வயலில் உள்ள தண்ணி இப்படி இது பண்ணிவிட்டானா, இப்போ என் வயலும் தெரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்க. நடுவில்லாம் வருங்க தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. 2 வயலுக்கும் கட்டி விட்டனால. அழகாக இருக்குது பாருங்கள், சன்செட்டை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அவங்கள்ட்ட எல்லாமே காஞ்சி போய்ட்டு, எல்லாமே தண்ணிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாம் Yeah. I miss our grandma's yeah. I do like Mommy, I don't know.
டைம் பார்த்தீங்கன்னா 6:33 ஆயிடுச்சு. 6:30 ஆகிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம். இன்னும் வந்து தண்ணி என் வயலில் வந்து தண்ணி அங்கிட்டு போனதுனால எங்கள் அம்மா வயலுக்கு கிளம்புறதுனால இப்போ என் வயலில் தண்ணி இல்லை. என்ன பண்ணணுன்னா அவள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த மோட்ருக்காரவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் வெட்டிக்கங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். அதேமாதிரி அவங்க வெட்டி விட்டு அதுக்கப்புறம் எங்கே போனால் மறுபடியும் எங்கள் வேலைக்கு தான் இங்கே சொன்னேன்ல இந்த இதுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வயலில் தான் போகும். ஸோ இந்த தண்ணி இன்றைக்கி அவங்க நைட்டு இதை வெட்டி விட்டாங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கி முடிஞ்சிடும். நாளிலேருந்து அந்த வயலை போய் பார்க்கணும். அந்த வயலில் என்ன ஆச்சுன்னா அந்த இதெல்லாம் வந்து பயிரெல்லாம் வந்து அழுகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக வந்து அழுகிடுச்சு. மறுபடியும் நடணும். 1-2 இது நடணும். 2-3 முடியை எடுத்துகிறாங்க நடணும்னு சொன்னாங்க. அங்கே நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னான்னு தெரியல. எங்கள் அம்மா வேறு இல்லையா, மாமியாரும். நம்ம தான் போய் ஆகணும். ஸோ போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அவங்க வரலன்னா நம்ம தானே போய் ஆகணும். போய் பார்ப்போம். பாருங்கள், சூரியன் மறைஞ்சிச்சா ரொம்ப அழகாக இருக்குல்ல. சன்செட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே நேற்று காலைல வச்ச குழம்பு இருக்குது. சாதம் மட்டும் அடிக்கணும். சாதம் மட்டும் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான். ஆடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு படுக்க வேண்டியதான். நைட்டெல்லாம் ஆனால் கரண்ட் இருக்க மாட்டேங்குது. 11 மணிக்கு கரண்ட் போனால் 3 மணிக்கு தான் கரண்ட் வருது. தூக்கமே இருக்க மாட்டேங்குது. பார்ப்போம் இன்றைக்கி நாள் என்ன பண்ணுதுன்னு. இப்போ இந்த வேலை. ஸோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவா பாய்க்கோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கேட்கும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். Itu tega kobo. Bye. Entah. 15 நாளில் வந்து சணல் பயிர் 15 நாளில் வந்து அறுவடை செய்ய போகிறாங்களாம். ஸோ அந்த வீடியோ போகிறோம் பாருங்கள். சணல் பயிர் எப்படி வெட்டுறாங்க, எப்படி ஊற வைக்கிறாங்க, எப்படி உரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில பேருக்கு. அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள். அழகாக இருக்குல்ல.